இப்போது பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 8 மணி ஆகி போச்சு. நீ திருவிழானே ஒரு 8 மணி தான் முடிப்போம். இது தொடர்ச்சியாக நம்ம வந்து தேவன் நம்ம கொடுத்திருப்பவைகளை பெற்று அனுபவிப்பது எப்படிங்கிறதான தொடர் போதனையை நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆக இன்றைக்கு ஒரு சில காரியங்களை மீண்டும் நினைவுபடுத்திவிட்டு அடுத்த வாரத்தில் நான் அதை தொடர விரும்புகிறேன். நேரத்துக்கு ஏற்றவாறு நம்முடைய ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தேவன் நமக்கு தந்து அருளி இருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, அதான் ஜீவனுக்கு, ஜீவன்னா எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் என்கிற அர்த்தத்திலே பரிசுத்த வேதாகமத்திலே இந்த வார்த்தை வருகிறது. எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ஜீவன். நம்முடைய ஜீவனுக்கும் தேவபக்தி என்று சொல்லும்பொழுது தேவனுடைய சித்தத்துக்காகவும் நோக்கத்துக்காகவும் வாழ்வதற்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ, என்னென்ன கிருபை வரங்களும் தாளந்துகளும் வாய்ப்புகளும் சூழல்களும் எல்லாருடைய தயவும் ஏற்படுத்தி கொடுப்பது, அதான் தேவபக்தி. பக்தி விருத்தி உண்டாகத்தக்க விதத்திலே தேவன் நமக்கு வெளிப்பாட்டை கொடுப்பது, ஆவியானவரால் நாம் அன்றாட வழிநடத்தப்படுவது, தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வது, தேவனுடைய நோக்கத்தை நாம் வெற்றிகரமாக நிறைவேற்றி முடிப்பது, ரெண்டுத்துக்கும் தேவையான யாவற்றையும் அவருடைய வல்லமை நமக்கு தந்து அருளி இருக்கிறது. இதுக்காக வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு அருளப்பட்டு விட்டது. அதை வந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாக உங்களுக்குள்ளே விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசத்தின் மூலமாக மட்டும்தான் அதை எடுக்க முடியுமே ஒழிய வேறு வழியில் அதை எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை ஆணித்தரமாக பல விதங்களிலே புரியக்கூடிய விதத்திலே மக்களுக்கு நாம் இந்த இடத்துல போதித்திருக்கிறோம். ஏன்னா வேறு வழியில் மக்கள் வந்து முயற்சி பண்ணுவாங்க, இதை விட்டுருவாங்க. வசனத்தை கேட்டு விசுவாசத்தில் வளர்ந்து அதன் அடிப்படையில் வர்றது தான் தேவன் விரும்புகிறார், பிரியப்படுறார். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது, விசுவாசம் எப்படி வருதுன்னா வசனத்தை கேட்கறதுனால வரும், தானாக வந்துடாது. பாருங்கள், வசனத்தை எப்படி கேட்கனா ஒருத்தர் அனுப்பணும், கர்த்தர் அனுப்பப்படலாம். அவங்க பிரசங்கம் பண்ண முடியாது, பிரசங்கம் பண்ணால் காதில் கேட்க முடியாது, காதில் கேட்கலாம், விசுவாசம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி வந்த விசுவாசத்தை நாம் ஆப்ரேட் பண்ணிவிட்டு அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்தி அந்த விசுவாசத்தோடு தேவனிடத்தில் வருவதை தேவன் விரும்புகிறார், அதில் அவர் பிரியப்படுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவரிடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர், அதான் விசுவாசம். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவன் அதை ரொம்ப விரும்புகிறார் பாருங்கள். அப்போது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி எடுக்கிறது தான் விசுவாசம் என்ற விதத்திலே தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும். இந்த விசுவாசம் வேத வசனத்தை கேட்பதால் மட்டுமே தான் வர முடியுமே ஒழிய கடுமையான உபவாசம் போட்டு ஜெபிப்பதுனாலோ அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. அந்த வழியில் விசுவாசம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். இந்த மக்களை தப்பாக புரிஞ்சுப்பாங்க. இந்த சபைக்கு கொஞ்ச நாட்களாக வரவங்களுக்கு அது புரியாது. இவனும் ஜெபம் பண்ண வேணான்னு சொல்கிற, உபவாசம் போட வேணான்னு சொல்கிறான்ற மாதிரிலாம் நினச்சிக்குவாங்க. அப்படி நான் பிரசங்கம் பண்ணுறதில்ல. உபவாசம் போட வேணாம் ஜெபம் பண்ண வேணான்றதுலாம் எனக்கு பிரசங்கம் இல்லை. அது இதுலேருந்து வரணும்னு சொல்ல வரேன். இதுலேருந்து வரணும். அது வந்து அப்படியே நீங்களாம் நினச்சின்னு உபவாசம் போட்டிங்கன்னா அது பேர் வந்து உண்ணாவிரதம் பட்டினி என்ற அர்த்தத்தை வந்துடும். உபவாசம் வேறு, உண்ணாவிரதம் வேறு. சில யூனியனில் உண்ணாவிரதம் இருப்பாங்க, மக்கள் சில நேரங்களில் உண்ணாவிரதம் இருப்பாங்க, அவங்க சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. சில அரசு அலுவலகம் கூட உண்ணாவிரதங்கள் இருப்பாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து வசனத்தை கேட்டு வர விசுவாசம் கிடையாது. இது அந்த மாதிரி லிஸ்ட்டில் இது வந்துடுவார்னு சொல்ல வர. இது உண்ணாவிரதம் கிடையாது. இது அது உபவாசத்துக்கும் உண்ணாவிரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. உபவாசன்றது ஏதோ கம்பெனியில் வந்து எல்லோரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணி சம்பளம் ஏறதுக்காக எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணி உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி உண்ணாவிரதம் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணி உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி இது ஒரு உண்ணாவிரதம் இது கிடையாது. இல்லை மக்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணி உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி இது உண்ணாவிரதம் இது கிடையாது. உபவாசன்றது அதோட அர்த்தம் வேறு. தேவனோடு கூட நெருங்கி இருப்பது தான் உபவாசம். அப்படி தான் மோசே இருந்தார், அப்படி தான் பிதாவோடு கூட இயேசு இருந்தார், அப்படி தான் அநேக தேவ ஊழியக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள்.
ஆனால் இன்றைக்கு அதனுடைய அர்த்தங்கள் வந்து இந்த வழியில் தான் கர்த்தரை தேட முடியுன்ற மாதிரி மக்கள் மைண்டு செட் ஆகிட்டு இருக்குது. வசனத்தை கேட்டு அதன் விளைவாக விசுவாசம் வந்து அப்படி தேவனத்தில் வரணும்னு தேவன் விரும்புகிறார். தேவனத்தில் வரணும், அது எப்படி வரணும்னா இப்படி வரணும். வசனத்தை காதில் கேட்டு பெரும்பாடுள்ள ஸ்திரீ மாதிரி எல்லாரும் வந்தாங்க, எல்லாருக்கும் சுகம் கிடைக்கல. ஆனால் இவருக்கு மட்டும் சுகம் கிடைச்சிது. இவங்க வந்த விதமே வேறு மாதிரி இருந்துச்சு. இயேசு குறித்து காதில் கேள்விப்பட்டான். அதன் பிறகு வாயில் அதை சொன்னான். வசதி தொட்டாலாகிலும் நான் சுஸ்தமாவேன் என்று தன்னுடைய உள்ளத்திலே அவள் சொல்லி கொண்டாள். அவள் காதில் கேள்விப்பட்டால், உள்ளத்திலே சொல்லி கொண்டாள். ஜனக்கூட்டத்துக்குள்ள வந்து இயேசுவை தொட்டால், இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டால், அவருடைய வல்லமை அவளுடைய சரீரத்திலே ஊடுருவி சென்று அந்த நிமிஷத்திலே அவள் சுகமானாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி தான் கர்த்தர் விரும்புகிறார் பாருங்கள். அப்போ கேட்குறாரு, யார் என்னை தொட்டதுன்னு கேட்குறாரு. அப்போ எல்லாரும் வந்து தொட்டுட்ருக்குறாங்க, எல்லாருக்கும் அங்கே சுகம் கிடைக்கல, எல்லாருக்கும் அங்கே அற்புதம் நடக்கிறதில்ல. எப்படி வந்து அவரிடத்துல வந்து ஆசீர்வாதத்தை சுகத்தை வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னால், காதில் கேட்டு அதை வாயில் அறிக்கை பண்ணி அந்த விதத்தில் அவரை தேடி அப்படி அணுகும்போது தான் அது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது. அது பெரும்பாலும் ஒரு ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும். சில நேரங்களில் வந்து மக்கள் வந்து அது விரும்ப மாட்டாங்க. வருதுமேன்ற குருடை வந்து கேள்விப்பட்டான் இயேசு வராருன்னு. உடனே என்ன பண்ணுறான், இயேசு வர சத்தத்தை கேட்ட உடனே அந்த இது வந்து கண்டுபிடிச்சிட்டான் போகுது. அந்த காதலை கேட்டு கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன். தாவீதின் குமாரனே, நசனாகி இயேசுவே எனக்கு இறங்கும். ஜனங்க வந்து அவனை அதட்டுறாங்களாம், அப்படி கத்தக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவன் இன்னும் அதிகமாக கூப்பிட்டானா. எவ்வளோ ஜனங்க வந்து அவனை வந்து அதட்டி அந்த சத்தம் போடாதுன்னு சொல்கிறானோ, அப்போ என்ன பண்ணுறான், இன்னும் அதிகமான சத்தத்தை சொல்லி இயேசு அங்கே நின்னாராம். நின்று அவனுக்கு அங்கே சுகத்தை கொடுத்தார். அப்போது இவனுக்கு என்ன சொல்கிறான் பாருங்கள், தாவீதின் குமாரனே. ஒரு பர்திமேயுக்குள்ள வாழ்ந்துன்னா வருது, அங்கே மரியாள் யோசேப்பின் குமாரன்ற வார்த்தை வரல அவனுக்கு. என்னன்னு வருது, தாவீதின் குமாரனே நசனா. அப்போ இவன் கேள்விப்பட்டிருக்கான் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து குறித்து. தாவீதின் குமாரன், தாவீதின் சந்தையில் மேசியா வருவான்னு கேள்விப்பட்டு அந்த மேசியா இவர் தான் கன்ஃபார்ம் பண்ணின்னு இருக்கிறான். அந்த விசுவாசத்தை தான் வந்து அறிக்கை பண்ணுறான். அப்போ எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த வழியிலே தான் பெற முடியும் என்று வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. வசந்த காதலை கேட்டு அதை விசுவாசித்து அதன் அடிப்படையில் தான் நாம் அற்புதத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் சரீர சுகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இப்படி வர நேரத்தில் சில நேரங்களில் சில தடைகள் இருப்பதை சில மக்கள் புரியாமல் இருக்கிறார்கள். அதை குறித்து நம்ம வந்து போதித்தோம். ஒரு 4 விதமான தடைகள் குறித்து போதிச்சோம். 4வது தடை குறித்து நம்ம போதிச்சிட்டு இருக்கிறோம். அதில் முதல் தடை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அவிசுவாசம். அவிசுவாசம்னு சொன்னால் விசுவாசியில் கூட அவிசுவாசம் இருக்கும். விசுவாசியில் கூட அவிசுவாசம் இருக்கும். தோமா பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய். அதாவது தோமா அவிசுவாசி கிடையாது, ஒரு அவிசுவாசி போல நீ நடந்துக்கிற. ஆனால் விசுவாசி தான். நீ நடந்துகிற விதம் எப்படி இருக்குது, நீ விசுவாசமே நடந்துக்கல, ஒரு அவிசுவாசிய மாதிரி நீ என்ன பண்ணுற, நடந்துக்கிற. அதாவது அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் ஏறு அப்படின்னு சொல்லி யார் பார்த்து, தோமா பார்த்து இயேசு சொன்னார். இந்த அவிசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வசனத்தை கேட்காதனாலுக்கும் சில வசனத்தை கேட்டும் அதை சரியாக வந்து ஏற்றுக்கொள்ளாதனால இருக்கும். இந்த தோமா வந்து ஏற்கனவே வசனத்தை கேட்டவர், இயேசு கிறிஸ்துடைய மரணம் அடக்கம் மனப்படுத்த உயிர்த்ததெல்லாம் ஏற்கனவே கேட்டவர். இயேசு சொல்லியிருக்காரு பல முறை சிஷ்யர்களுக்கு. திடீர்னு ஒரு உயிர் தெரிஞ்சிட்டாருன்னு சொன்னேன், இவன் எல்லோரும் நம்புகிறாங்க, இவனால் நம்ப முடியல. அவருடைய விழாவில் வந்து என்னோடய கையை போட்டு பார்ப்பேன், அவருடைய கைகளில் வந்து ஆணிகளாக உண்டான அந்த காயத்தில் விரட விட்டு பார்ப்பேன். அப்போ தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், அவர் நம்புவேன். நான் கண்ணால் பார்த்தா தான் நான் நம்புவேன்றான். வசந்த காதலை கேட்டு அதன் அடிப்படையில் விசுவாசிக்க மாட்டேன்ற வார்த்தை வரல. ஒரு அவிசுவாசி வந்து ஆதாரங்கள்லாம் காண்பிச்சா தான் நம்புவான். ஆனால் விசுவாசி அப்படி இல்லை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லிட்டு அப்படியே நம்புவான். தேவனுடைய வார்த்தை அதுக்கூடிய ஆற்றல் விசுவாசிக்கு உண்டு. விசுவாசிக்கக்கூடியவர். சில நேரத்தில் இந்த அவிசுவாசம் வருது. அவிசுவாசத்தில் தான் போய் இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, இந்த பாலும் தேன் ஓடுற இந்த காணாதை சுதந்திரிக்க முடியாமல் போயிட்டாங்க. எதனால் அப்படி போயிட்டாங்க, அவிசுவாசத்தினால வந்து அவங்களால அதை சுதந்திரிக்க முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் அவிசுவாசம் தான். அவங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சிருக்குது, அந்த பாலும் தேனும் ஓடுற காணாதை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டான்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சாங்க. மோசே சொல்லிட்டார் அது. அப்போது எல்லாமே தெரிஞ்சு கூட வாழ்க்கையில் அவங்க சந்திக்கிற அடுக்கடுக்கான விரும்பத்தகாத சூழ்நிலைகள் வரும்பொழுது
அங்கே விசுவாசத்தில் நின்று விசுவாச அறிக்கை செய்வதற்கு பதிலாக அந்த சூழ்நிலைகளை குறித்து அவர்கள் முறுமுறுத்து புலம்பி அந்த சூழ்நிலை பெருசாக பேசி அந்த அவிசுவாசத்தை அறிக்கையை அவங்க சொல்லிட்டாங்க. அதுதான் அவிசுவாசம். வேவுகாரன் அனுப்புறாரு 12 கோத்திர பிதாக்களை வேவு பார்க்கறதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சூழ்நிலைகள் தான் அந்த 10 பேரும் பேசுகிறாங்க. 10 கோத்திர பிதாக்கள் எது பேசுகிறாங்க, அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் தான் பேசுகிறாங்க. அது ஃபேக்ட், அது இல்லைன்னு சொல்ல. இன்றைக்கு கூட ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வெளியில் கடந்து போகும்போது தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக, வாக்குத்தத்தத்துக்கு எதிராக, ஆசீர்வாதத்துக்கு எதிராக, நன்மைக்கு எதிராக, சமாதானத்துக்கு எதிராக, சரீர சுகத்துக்கு எதிராக சில ரிப்போர்ட்டு, சில சூழ்நிலைகளை அவர்கள் சந்திக்கும் பொழுது, சில மருத்துவர் கொடுக்குற ரிப்போர்ட்டெல்லாம் அவங்க கேள்விப்படும் பொழுது உடனே ஒரு முடிவுக்கு வந்துடணும். என்னன்னாக்கா தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிக்கை செய்வதா இல்லை இதை அறிக்கை செய்வதா? அது ஃபேக்ட்டு. அவர் பொய் சொல்ல உண்மை தான் சொல்லியிருக்கிறார். எனக்கு இருக்கிற பிரச்சனையும் சொல்கிறார். அவர் இவ்வளோ சுகர் இருக்குது, இவ்வளோ பிபி இருக்குது, இத்தனை பிளாக் இருக்குது, இவ்வளோ கல் இருக்குதுன்னு சொல்கிறார். அவரும் பொய் சொல்ல படிச்சுட்டு கரெக்டாக டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கிறார். அவர் இதுக்காக போய் நீட் எக்ஸாம்லாம் எழுதி போய் 5 வருஷம் படிச்சுட்டு அவர் கரெக்டாக இத்தனை மிஷின்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி தான் சொல்கிறார். அவரும் போய் ஒன்றும் சொல்லல. அவர் சொல்கிறது கரெக்டு தான், உண்மை தான் அது. ஆனால் இந்த உண்மை மாறக்கூடியது. சத்தியம் மாறாதது. சத்தியம் உண்மை மாறக்கூடியது. சத்தியம் சில மக்கள் இந்த உண்மையை சத்தியத்தையும் ஒன்று நினச்சி போட்டு குழப்பிக்குவாங்க. நான் பல முறை கேள்வி கேட்பேன், சபையில் கேட்டிருக்கிறேன். இந்த உண்மையை சத்தியம் புரிய வைக்கிறதுக்கு பல முறை கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு அது புரியாது. டாக்டர் சொல்கிறது உண்மையா, வேதம் சொல்கிறது உண்மையான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க குழம்பிடுவாங்க. நான் பலமுறை பிரசங்கம் பண்ணும்போது அதை கேட்பேன். டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு, பைபிள் ரிப்போர்ட் கொடுக்குது, எது உண்மைன்னு சொல்லுங்கள். ஒன்று அது உண்மைன்னு சொல்லுங்கள், எது உண்மைன்னு சொல்லுங்கன்னாக்கா மக்கள் குழம்பி போய் ரெண்டும் உண்மைன்னு சொல்லுவாங்க. நான் புரிகிற மாதிரியே சொல்லியிருப்பேன். அதை பைபிள் சொல்வது உண்மை அல்ல, டாக்டர் சொல்வதுதான் உண்மைன்னு அவங்களுக்கு தடுமாற்றம் திடீர்னு ஒரு குழப்பிடாமல் இருக்குது நீங்கள் பண்ண பிரசங்கம் அப்படின்னு. குழப்பில் தெளிவாக புரியணும். டாக்டர் சொல்வதுதான் உண்மை, பைபிள் சொல்வது உண்மை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வார்த்தை சொல்லுவேன். உண்மை மாறும், ஆனால் சத்தியம் மாறாது. பைபிள் சொல்வது சத்தியம், டாக்டர் சொல்வது உண்மை. பைபிள் சொல்வது சத்தியம், டாக்டர் சொல்வது உண்மை. பைபிள் சொல்கிறது உண்மைன்னு சொல்ல முடியாது, அது ஃபேக்ட் கிடையாது, ட்ரூத். அது இங்கிலீஷில் ரொம்ப தெளிவாக வருது. உண்மைக்கு ஃபேக்ட்னு வருது, சத்தியத்துக்கு ட்ரூத் அப்படின்னு வருது. அது ஃபேக்ட் கிடையாது. ஏன்னா தமிழில் ரெண்டும் ஒரே மாதிரி வரனால நமக்கு சில நேரத்தில் ரெண்டும் ஒன்று மாதிரி நினச்சிக்கிறோம். உண்மையும் சத்தியமும் ஒன்றுன்ற மாதிரி அர்த்தம் வருது. உண்மைனாலும் கரெக்டு தான், சத்தியனாலும் கரெக்டு தான்ன்ற மாதிரி வருது. உண்மைனா கரெக்டு தான், ஆனால் அது மாறக்கூடிய கரெக்டு உண்மை. சத்தியன்றது மாறாத கரெக்டு. சத்தியன்றது இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை டைரெக்டாக வந்துச்சோ அதெல்லாம் மாறாது. தேவனுடைய வார்த்தைலேருந்து டைரெக்டாக வந்துச்சோ அது மாறவே இன்னி வரைக்கும் அப்படியே இருக்கும். அது உதாரணத்துக்கு சூரியன் தேவனுடைய வார்த்தை டைரெக்டாக வந்துச்சு, இன்னி வரைக்கும் அது மாறவே இல்லை. மாறிச்சது இன்னி வரைக்கும் அது மாறவே இல்லை. இது ஆடு மாடுகள்லாம் தேவனுடைய டைரெக்டாக வந்துச்சு, இன்றைக்கு அது மாறவே இல்லை. ஆனால் அந்த மாட்டுடைய பால் தேவனுடைய வார்த்தையிலேருந்து வரல. அந்த மனுஷன் என்ன பண்ணால் அதுக்கு பால்னு பேர் வச்சு அந்த பாலை கறந்தான். அந்த பால் தயிராக மாறுது, தயிர் மோராக மாறுது, மோர் வெண்ணெயாக மாறுது, வெண்ணெய் நெய்யாக மாறுது. மாறுதா மாறலையா? அது ஸ்டாண்டர்டாக நிற்கிதான். சூரியன் இன்ன வரைக்கும் சூரியன் தான், அது மாறவே இல்லை. சந்திரன் இன்ன வரைக்கும் சந்திரன் தான், அது மாறுச்சு. தேவன் எதெல்லாம் வாயில் சொன்னாரோ அதான் இன்ன வரைக்கும் அப்படி தான் நிற்கிது. அப்போ தேவனுடைய வாயிலேருந்து வந்த எதுவுமே மாறாது. இந்த நம்ம கையில் வச்சுருக்கிற பைபிள் தேவனுடைய வார்த்தையிலேருந்து வந்தது, தேவனுடைய வாயிலேருந்து வந்தது. தேவனுடைய வாயிலேருந்து டைரெக்டாக வந்தது எல்லாமே ட்ரூத்து. ஒருவேளை மனுஷன் சில காரியங்களை கண்டுபிடிச்சிருக்கலாம், அது ஃபேக்ட். மனுஷன் சில காரியங்களை கண்டுபிடிச்சி வடிவமைச்சு கொடுத்துருக்கலாம், அது ஃபேக்ட்டு. அது மாறக்கூடியது. இது மாறவே மாறாது. அப்போ இந்த மாறாத நிஜங்கள், இதுக்கு பேர் தான் சத்தியம். மாறாத நிஜத்துக்கு பேர் தான் சத்தியம். மாறக்கூடிய உண்மைகள், இதுக்கு பேர் தான் இப்போ நம்ம சந்திக்கிற சூழ்நிலை. இந்த மாறக்கூடிய உண்மைகளை அவங்க அப்படி பிடிச்சிக்கிட்டு மாறாத நிஜங்களை அப்படி விட்டுட்டாங்க பாருங்க, அது பேர் தான் அவிசுவாசம். அது பேர் தான் அதான் முதல் தடை. இந்த அவிசுவாசம் இயல்பாக எல்லாருக்கும் இருக்கும், ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே இயல்பாக இருக்கும். இப்போ இயல்பாகவே நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டவுன் ஆகிடுவோம். எப்படி டவுன் ஆகிடும்னா, ஒரு 4 நாள் சாப்பிடாம வந்தீங்கன்னா நீங்கள் டவுன் ஆகிடுவீங்க. 4 நாள் நீ சாப்பிடாம வந்தீங்கன்னா உங்களால் எந்திரிச்சு கூட போக முடியாது. நீ என்ன பண்ணுவீங்க?
டவுன் ஆகிடுவீங்க. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அது இத்தனை மணி நேரம் தான் உங்களுக்கு உடம்புல சத்து இருக்கும். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுடணும், அதுக்கப்புறம் நைட்டும் சாப்பிட்டுடணும். அப்போ நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கிறதுக்கு உங்களை வந்து சரியான நிலையில் அந்த ஆகாரம், அந்த ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உங்களை வச்சுக்குது. நீங்கள் ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளாமல் போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளை சுற்றியே காற்றில் வைரஸ் இருக்குது. அந்த வைரஸ் அப்படியே உடம்புக்குள்ளே வேர்வை துவாரங்கள் வழியாக போய் சுவாசிக்கிற மூச்சுக்குழாய் வழியாக உள்ளே போய் நம்ம சரீரத்தை வந்து அது வந்து வியாதிப்படுத்தி விட்டுது. நம்ம சுற்றி வைரஸ் இருக்குது. ஏன் நம்மளை அட்டாக் பண்ணலனாக்கா உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்குது, அதனால் நம்ம அட்டாக் பண்ண முடியல. 4 நாள் சாப்பிடாமல் இருக்கிறவங்க வந்து உட்காந்தானா அவனை அட்டாக் பண்ணிவிடும். அது ஏன்னா அவனை சுற்றியே காற்றில் எல்லாம் வைரஸும் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவிசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய அநேக சூழ்நிலைகள் நம்ம சந்திக்கிறோம். ஒரு விசுவாசி வசனத்தை கேட்டு இருந்தார்னாக்கா அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்பார். அந்த அவிசுவாசம் அவர் அட்டாக் பண்ணவும் முடியாது. அவருக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஹியூமனிட்டி இருக்கும், அவருக்கு ஆவிக்குரிய எதிர்ப்பு சக்தி அவருக்கு இருக்கும். அந்த வைரஸ்லாம் அட்டாக் பண்ணவும் முடியாது. பிசாசு கொண்டு வந்து பொய்யெல்லாம் வந்து அவரோட மனதை வந்து அப்படியே குருட்டாட்டம் பிடிக்க பண்ணவே முடியாது. அவர் மைண்டு வந்து ரெனோவேஷன் ஆகிட்டே இருக்கும், மனம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். புதுப்பிக்கப்பட்ட மனமுடையவர் அவர் இருப்பார். மனம் புதுப்பிக்கப்படாத விசுவாசி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவிசுவாசி ஈக்குவல். அவர் மனம் புதுப்பிக்கப்படல, ஆனால் விசுவாசி தான் அவர். மனம் புதுப்பிக்க தேவனுடைய வார்த்தையினால் மனம் புதுப்பிக்கப்படுற உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறார் அவர். நான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறேன், நீ இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துடாமல், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் போடாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புரிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள்னா ஒரு ஃபேக்ட். எது ஃபேக்ட்டு? இப்போ வந்து கம்பளி பூச்சின்றது ஃபேக்ட்டு, ஆனால் வண்ணத்து பூச்சியாக அது மாறணும். என்ன மாறணும்? அது வண்ணத்து பூச்சியாக அது வரும்போது எப்படி வருது? கம்பளி பூச்சியாக தான். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே நடக்குது. ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு அது மாறுது. அதுக்கு முன்னாடி ரெனோவேஷன் நடக்கணும். மைண்ட் என்ன பண்ணணும்? புதுப்பிக்கப்படணும். அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். அப்போது பிறக்கும்போது அது கம்பளி பூச்சியாக தான் பிறந்தது, ஆனால் அதோடைய முடிவு எப்படி இருக்குது? வண்ணத்து பூச்சியாக சிறகடிச்சு பறக்குது. அதுபோல் இந்த பூமியில் பிறக்கும்போது நீங்கள் பாவிகளாக வந்தீங்க, பாவத்தின் கீழே சாபங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இந்த நிலையிலேருந்து இப்போ இந்த நிலைக்கு மாறணும். அது மனம் வந்து புதுப்பிக்கப்படணும், மைண்டு வந்து ரெனோவேஷன் ஆகணும். மனம் புதுப்பிக்கப்பட அந்த கூட்டுப்புழுவாக மாறி அதுக்குள்ளவே கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து உடச்சிட்டு வெளியே வரும்போது வண்ணத்து பூச்சியாக அது வெளியே வருது. இவ்வளோ நாள் வந்து மரத்தில் இருக்கிற இலைகளை அப்படியே நகர்ந்து புழு மாதிரி போய் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த கம்பளி பூச்சி இப்போ பூக்கள் இருக்கிற தேனை உறிஞ்சி சாப்பிட்ற வண்ணத்து பூச்சியாக அது மாறிச்சு. இப்போ போய் இலையை சாப்பிடாது. எதை சாப்பிட்டோம்? தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தை எடுத்து சாப்பிடுகிற ஒரு வண்ணத்தை பூச்சியாக அதோட நிலை வந்து மாறுது. இந்த அவிசுவாசம் வந்து யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு வசனத்தை வந்து சரியாக உட்கொள்ளாத அவிசுவாசிகள் இருக்குது. சரிவர சபைக்கு வந்து வசனத்தை கேட்காத, எப்போனா ஒரு முறை சபைக்கு வந்து கொஞ்சம் வசனத்தை கேட்கறது போய் நீ எப்போனா ஒரு முறை சாப்பாடு சாப்பிட்டு விழுந்து பாருங்கள் எப்படி இருக்கீங்க பார்க்கலாம். அது மட்டும் 3 வேளை சாப்பிட்ணும், ஒரு நாளைக்கு ஒரு வேலைலாம் சாப்பிட்றேன்னு தெரியுதில்ல. இல்லை நினச்சாதாங்க சாப்பிடுவேன், நான் சாப்பிடவே மாட்டேன் என்ன சொல்லி பார்க்கலாம். நான் எப்போனா ஒரு முறை தான் சாப்பிடுவேன். அப்படி யாரும் இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருப்பான், கோமா ஸ்டேஜில் இருக்கணும் இருப்பான். அப்படி அவனுக்கு இது சாப்பிட்ணுன்னு தோணாது. அவனுக்கு யாருன்னா ஊட்டி விட்டால் தான் உண்டு அவனுக்கு. நான் எப்போனா தாங்க சாப்பிடவே மாட்டேங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேலைலாம் சாப்பிட்றோமா இல்லையா? நம்ம சாப்பிட்றோமா இல்லையா? அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பிரசங்கத்தையாவது கண்டிப்பாக என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்டால் தான் நம்ம நிலையில் இருக்க முடியும். நடக்கிறதே வாரத்துக்கு ஒரு முறை தான் சர்ச்சு, அதுலேயும் ஒரு வாரம் வரமாட்டேன்னாக்கா அவங்களுக்கு எப்படி போஷாக்கு இருக்காங்க? போஷாக்கு இருக்காது. என்ன இருக்குது? அது பதிலாக விசுவாசம் இருக்க வேண்டிய இடத்துல அவிசுவாசம் இருக்கும். 2வது ஒரு தடை என்ன பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படியாமல் வசனத்தை கேட்பாங்க, ஆனால் அது மட்டும் செய்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. அவங்க வந்து வீடு கட்டுற ஆள் தான், ஆனால் மணல் மேலே வீடு கட்டுற ஆள். அவங்க 2 பேர் வீடு கட்டினாங்களாம். ஒருத்தன் புத்தி இல்லாதவன், இன்னொருத்தன் புத்தி இல்லாதவன். புத்தி உள்ளவன் வந்து கண்மலை மேலே வீடு கட்டினான், நல்ல பாறை மேலே வீடு கட்டினான். புத்தி இல்லாதவன் மணல் மேலே. அது சீக்கிரம் கட்டிடலாம். அது மணலை வந்து தோன்றது ரொம்ப ஈஸி, குயிக்காக முடிஞ்சிடும் அந்த வேலை. அவர் எவ்வளோ சீக்கிரம் பணக்கார ஆகிட்டாருங்க. நீயும் பைபிளை தூக்கி 2 வருஷம் போயிருக்கிறிய கோயிலுக்கு, என்னத்தை கண்ட நீ வாழ்க்கையில்? அவர் எவ்வளோ சீக்கிரமாக வீடு வாங்கிட்டார், கார் வாங்கிட்டார், எல்லாமே புதுசு வந்துடுச்சு. துன்மார்க்கனுடைய செழிப்பை பார்த்து ஒரு முறை சங்கீதக்காரன் வயிறஞ்சு போயிட்டாரான். என்ன வயிறஞ்சு போயிட்டார்னா, ஆண்டவரே நான் செழிக்கலாம் கூட பரவாயில்ல ஆண்டவரே, இந்த துன்மார்க்கம் ரொம்ப செழிப்பாகி அவன் என்னை பார்க்குற பார்வை இருக்குது. அப்படி பார்க்குறேன்னா, நீ தான் இந்த ஆண்டவரை வணங்கின்னு இருக்கிற, கோயிலுக்கு போயிட்டுருக்கிற, கத்தை தூச்சிட்டு இருக்கிற, நீ ஒன்றுமே இல்லை,
நான் பாரு இவ்வளோ காரு பங்களா இவ்வளோ வசதி வாய்ப்போடு நல்லா இருக்கிறேன்னு சொல்லி அவன் என்னை பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், துன்மார்க்கன் வந்து வீட்டின் மேல் முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய், அவனோட முடிவை கவனித்து ஒன்று மட்டும் உனக்கு விஷமாக இருந்துச்சான். அப்போ நீதிமான் செழிப்புன்னு ஆண்டவர் நீ யோசிக்கும் போது, நீதிமான் பனையை போல் செழித்து. நீதிமான் ஒரு பணம் விதை வந்து சீக்கிரம் வந்துடும், எடுத்தவொன்னே கீழே தான் போகும். அது என்ன பண்ணும், எவ்வளோக்கு எவ்வளோ மேலே அது வேர் விடுதோ அவ்வளோ உயரத்துக்கு கீழவும் இருக்குமா. அது அவ்வளோ ஆழத்துக்கு நேராக கீழே போய் எங்கே தண்ணீர் ஓட்டக்குதோ அதை உடச்சின்னு தொட்டுன்னு நிற்கும் அந்த வேர். அதெல்லாம் எவ்வளோ பாலைவனத்துலையும் அது மட்டும் நுங்கு கொடுத்துட்ருக்கோம், எவ்வளோ வனாந்திரத்துலையும். புயல் அடிச்சதுன்னா அப்படியே போய் தரையை தொட்டு திரும்ப மேலே வந்து நிற்கும். அது முறிஞ்சு விழுந்துடாது. அது மற்ற மரங்கள்லாம் முறிஞ்சு விழுந்துடும். இது அப்படியே போய் தரையை தொட்டுட்டு திரும்ப மேலே வந்து நின்றுடும். அது இந்த பக்கம் கலைச்சி இந்த பக்கம் தரையை தொட்டுட்டு திரும்ப மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக நின்றுடும். தொட்டு மேலே வந்து நின்றுடும், உடஞ்சி விழாது. இது மற்ற மரங்கள்லாம் உடஞ்சி விழுந்துடும், இது தரையை தொட்டுட்டு திரும்ப மேலே நின்றுடும். அது ஏன் மேலே நிமிந்து நிற்குதுன்னு பார்த்தா, எவ்வளோ மேலே உயரமாக இருக்குதோ அவ்வளோ உயரத்துக்கு ஆழமாக அது வேறு போயிருக்குது. அப்போ நீதிமான் செழிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமான் பனையை போல் செழித்து, லிபனோனில் கேதுருவை போல். அவரோட செழிப்பு கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். பனைமரம் உடனே வளர்ந்துடாது. எந்த பனைமரமும் இந்த போன வாரம் தான் பனைமரம் வச்சேன், இந்த வாரம் நுங்கு குதிச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது பாருங்க. இது 3 மாதம் பயிர் கிடையாது, நெல் கொடுக்குற மாதிரி. பனைமரம் வந்து 3 மாதம் பயிரெலாம் கிடையாது. வருஷத்துக்கு இதுன்னு போக விளையுதுன்னு பனைமரத்தை சொல்ல முடியாது. அது வளர்ந்து டைம் எடுக்கும், ஆனால் ரொம்ப நாள் நிற்கும். அது வந்து எவ்வளோ வெயிலையும் வாடாமல் அப்படி நிற்கும். எவ்வளோ புயல் அடித்தாலும் தொட்டுட்டு திரும்ப மேலே தான் நின்றுடும். அது நீதிமானோட செழிப்பு. அது நீதிமான் பனையை போல் செழித்து, லிபனோனில் கேதுருவை போல் வளருவான். அப்போது இது 2வது தடை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கீழ்ப்படியாமல் வசனத்தை கேட்பாங்க, ஆனால் கேட்டுட்டு துன்மார்க்க மாதிரி வீடு கட்டி விடுவாங்க. துன்மார்க்க மாதிரி வீடு கட்டு குயிக்காக அவங்க வாழ்க்கையில் கிடச்சின்னு எல்லாமே என்ன பண்ணோம், குயிக்காக வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிடும். நம்ம ஒரு முடிவு எடுத்துருப்போம், குழந்தைங்களுக்கு ஒரு 20-25 வயசு ஆனால் தான் ஒரு பைக்கோ காரை வாங்கி கொடுக்கணும். நீ வந்து 8 வயசில் அது கையில் கார் சாவி கொடுத்துப்பாரு, அது ஸ்டார்ட் பண்ணிவிடும். எப்படி அதை ஆஃப் பண்ணணுன்னு தெரியாது. அது எப்படி அதை ஆஃப் பண்ணனதுக்கு அது ஓட்டணும்னு ஆசை தான் இருக்கும். அது ஓட்டக்கூடாதுன்னு என்ன கிடையாது. அது சரியான நேரத்தில் அந்த காரை அதுக்கிட்ட கொடுக்கணும்னு தகவல் நினச்சிருப்பான். சரியான நேரத்தில் அது காரை அது ஓட்டணும்னு தான் ஆசைப்படும். இப்படி ஓட்டக்கூடாது. கார் போனால் போது, நீ முக்கியம், நீ இப்போ முக்கியம். ஆனால் இப்போ வேணாம், கார் ஓட்ட வேணாம். எப்போ ஓட்டணும் அப்போ தான் ஓட்டணும். அது ஓட்டக்கூடிய வயசு வரும்போது தான் அதை ஓட்டணும். ஆனால் துன்மார்க்குடைய செழிப்பு அப்படி இல்லை. குயிக்காக அவன் செழிச்சிட்றான். நீதிமான் ரொம்ப இலக்காரமாக நினைக்க ஆரம்பிச்சிடறான், கேலி பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஆனால் நீதிமான் வந்து அவனுடைய செழிப்பு வந்து பனையை போல் இருக்குது, லிபனோனில் கேதுரு போல். அவன் இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா அவனுடைய கீழ்ப்படிதல் இருக்குது. தேவடைய வார்த்தை கீழ்ப்படிதா கீழ்ப்படியாமல் போகிறதான். தேவடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வசனத்தை கேட்குறது வந்து ஒரு ஸ்டெப்பு, கீழ்ப்படிதல் அவருடைய செகண்ட் ஸ்டெப். அது அப்போ ஜனங்க பெரும்பாலும் வசனத்தை கேட்குறாங்க இன்றைக்கி, ஆனால் கீழ்ப்படிதான் அவங்க வாழ்க்கையில் இல்லை. 3வது வந்து மன்னியாமைன்னு பார்த்தோம். 4வது மனதில் பலத்த கோட்டையாக இருக்கிற அரண்கள். மனதில் பலத்த கோட்டையாக இருக்கிற, எவ்வளோ வசனம் கேட்டாலும் உருப்படாத கேசியான்னு, எப்படிப்பட்ட சொத்தை கத்திரிக்காய் வந்தாலும் அங்கே தட்டி சரி பண்ணிருவாங்க. வந்தால் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே நம்ம மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே. இது உருப்படாத கேஸ்ன்னு சொல்லவும் முடியாது. உருப்படாத கேஸ்ன்னு தூக்கி எரிஞ்சு ஆள் யாருன்னா இங்கே வந்தாங்கனாக்கா அவங்க தான் இருக்கிற சிறப்பான ஆளாக இருப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. அப்படிப்பட்ட இடம் இது. வசனத்தை போதிக்கிற இடம், அப்படியேப்பட்ட இடம். ஏன்னா அவங்களுக்குள்ளே ஏன் அப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, வேறு ஒரு கோட்டைக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அவிசுவாசம், அவநம்பிக்கை, அவங்களுக்குள்ளே வந்து தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு, தேவன் ஜெபத்தை கேட்க மாட்டார், எனக்கு கிடைக்காது, நடக்காது, முடியாது, நான் ஏதோ ரட்சிக்கப்பட்டுக்கிறேன், ஒரு நாள் சேர்த்தா பரலவும் போவேன், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த பூமியில் ஆண்டவர்கிட்ட ஆஸ்பதம் வாங்குற அளவுக்கு நான் சரியான ஆள்லாம் கிடையாது, நான் அவ்வளோ நல்லவன் கிடையாது, ஓகேயும் கிடையாது, நான் கரெக்டான ஆள் கிடையாது, தேவனை பிரியமாக வாழ்றது கிடையாது, எல்லாருக்குமே தெரியும் நான் யாருன்னு. இப்பட்ட அப்படியே மைண்டில் அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மைண்டு அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அரண் அப்படி மாறி உள்ள அந்த கோட்டைக்குள்ளே வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஏதோ நான் போனால் உழைச்சேன், என்னால் என் உழைப்புக்கேற்ற ஊதியம் எனக்கு கிடைக்காத வச்சுன்னு வாழ்ந்துட்டுருப்பேன். இப்படி தான் அவங்க மைண்ட் செட்டப் இருக்கும்.
அவங்க வந்து 1000 மடங்கு செழிப்பானா நம்ப முடியாது அவங்களால. கேட்டு ரசிச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அது அவங்கள நம்புறதே கஷ்டமாக இருக்கும். அவனுடைய பிரின்சிபல்லாம் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. எப்போ புரியும்னாக்கா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அரண்கள் உடையணும். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அரண்கள் உடையணும். அது ஒரு சிறை, அந்த சிறைக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்க. அதை விட்டு வெளியே வர முடியாது. அவங்களுக்கு காலம் ஃபுல்லாக அந்த சம்பளம் வாங்கிட்டு இருப்பான் பாருங்கள். அவன் மிஞ்சி போனால் அவன் சேலரியில் வந்து ஒரு பாதி பாகம் ஏறலாம், அதுக்கு மேலே ஏறாது. அது 2 மடங்கு சம்பளம் வாங்குறதுக்கு அவங்க கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆகும். அந்த சம்பளம் 2 மடங்கு ஆகிறதுக்கு, இன்னும் 2 மடங்கு ஆகிறதுக்கு 10 வருஷத்துக்கு மேலே ஆகும் அவனுக்கு. அவன் அந்த வட்டத்தை தான் வாழ்ந்துட்டு இருப்பான். அதுக்குள்ளே என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவான். அதுக்கு 1008 இஎம்ஐ வச்சுட்டு இருப்பான் பாருங்க. வாங்குகிற சம்பளம் பார்த்தா ஒரு வார்த்தையை பிடிச்சிடுவான் எல்லாம் இஎம்ஐயும். எவன் எந்த இஎம்ஐ பிடிக்கிறானே தெரியாது. ஏன்னா அவ்வளோ வாங்கி போட்டிருப்பான். வீட்டில் நுழைஞ்சால் ஒரு பக்கம் ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஒரு பக்கம் வாஷிங் மிஷின் இருக்கும், ஒரு பக்கம் ஏசி இருக்கும், ஒரு பக்கம் எல்லாம் இருக்கும். எல்லாம் காசு கொடுத்து வாங்கினான்னு பார்த்தா இல்லை, எல்லாம் இஎம்ஐயில் தான் வாங்கினான்னு இருப்பான். எப்படி போனால் சம்பளம் வாங்கி ஒரு வாரத்தில் போடும். எவன் எதை பிடிக்கிறானே தெரியாது. இது டிவிக்கு போகிற இஎம்ஐயா, இது பைக்குக்கு போகிற இஎம்ஐயா, இது வந்து வாஷிங் மிஷினுக்கு போகிற இஎம்ஐயா, இது ஃப்ரிட்ஜுக்கு போகிற இஎம்ஐயானே தெரியாது. சம்பளம் வாங்கினாமல் இருக்கும், புஷ்ஷுன்னு போயிடும். ஏன்னா எல்லாமே இஎம்ஐக்காரனே பிடிச்சிடுறான் ஃபுல்லாக. லோனை போட்டு வீட்டை கட்டினா லோன்காரன் பிடிச்சிடுவான் பாதி. பர்சனல் லோன் எடுத்து அது பாதி பிடிச்சிடுவான். எல்லாம் பிடிச்சிட்டு ஒன்றுமே நிற்காதாங்க. இதில் வந்து அவன் கற்றுக்கு கொடுக்கணும், கற்றுக்க வாங்கினா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏங்க நான் வாங்கின சம்பளம் என் கையில் நிற்கலாம், என் கற்றுக்கு கொடுத்துணுமா? நான் வாங்கின சம்பளம் என் கையிலேயே நிற்கலை, நான் எப்படி கற்றுருக்கேன் கொடுக்குறது? பொருளாலும் எல்லா விளைவின் முதற்பாலும் கத்தரை கனம் பண்ணு, அப்போவும் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு ஃபுல்லாக பண்ணுறார். அப்போவும் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு ஃபுல்லாகும். நாளைக்கு திராட்சை ரசம் புரண்டு இது சொன்னால் அவங்க நம்ப முடியாது, கஷ்டமாக இருக்கும். இதுதான் உள்ளே இருக்கிறாரு. பொருளாதார செழிப்பு இல்லாத அப்படியே லாஸ்ட் வரைக்கும் அப்படியே வாழ்ந்து இந்த வருமானத்தையே என் வாழ்க்கையை ஓட்டிடுறேன், இந்த பிரச்சனையிலே என் வாழ்க்கையை ஓட்டிடுறேன், இந்த வியாதியிலே வாழ்ந்து நான் பழகிட்டேன். ஒரு காலத்தில் சொன்னாங்க பாருங்கள், அப்புறம் மருந்து கண்டுபிடிச்ச உடனே அது சொல்கிறத நிப்பாட்டாங்க. மருந்து கண்டுபிடிக்க முன்னாடி சொன்னாங்க கொரோனா வந்துச்சு, இந்த கொரோனாலே வாழ்ந்து பழகிடலாம். நாங்கள் ஒரு முறை ஃபஸ்ட்டு கொரோனா தடுக்கணுன்னாங்க, அதுக்கப்புறம் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கொரோனாலே வாழ்ந்து பழகிடலான்ட்டாங்க. இப்போ மருந்து கண்டுபிடிச்ச உடனே கொரோனா வேணாம், மருந்து கண்டுபிடிச்சாச்சுன்னு சில பழகிடுவாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்க, அப்படியே அதுலேயே பழகிட்டேன். நான் இந்த கஷ்டத்துலேயே வாழ்ந்து கஷ்டத்தில் நான் என்ன பண்ணேன், பழகிட்டேன். இந்த பிரச்சனை இப்படி தான் வாழ்க்கை வாழ்ந்து பழகிட்டேன். அதான் அரண். அது ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு உங்களுக்கு, இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். அந்த அரணை தான் தேவனுடைய வார்த்தை ஓட்டிக்குது. இப்போது அவுட்லைன் மட்டும் நான் ரிமைண்ட் பண்ணியிருக்கிறேன். பிரசங்கம் இன்னும் நான் பண்ணலை, பண்ண டைம் ஆகிடும். இன்றைக்கி திருவிழாரம் இருக்குது. திருவிழாரம் கேட்ட வருஷம்